Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோல் யூனிட்டை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வாங்கியிருக்க இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா சினிகானோடைய ஆட்டோமேட்டிக்கு. ஸோ இது நம்மளுக்கு 1 year வாரண்டியோட நம்மளுக்கு வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயின்ஸ் ஆனு, டேங்க் ஃபுல்லு, சம்ப் எம்டி, மோட்டர் ஆன் சொல்லிட்டு நம்மளுக்கு 4 இண்டிகேஷனோட லைட் வரும். ஸோ இதில் நம்ம டேரெக்டாக வந்து 1 HP மோட்டருக்கு நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு மேலே நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கான்டாக்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். டேரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் எத்தனை மாடல் கொடுத்துருக்காங்க, ஸோ அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூடவே நம்ம 2 ஃப்ளோட் சுவிட்ச் வாங்கியிருக்கோம். ஸோ 2 ஃப்ளோட் சுவிட்ச் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சம்புக்காகவும் ஒன்று டேங்க்காகவும் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ ஃப்ளோட் சுவிட்சுமே நம்ம சினிகானோடைய பிராண்டில் தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ கனெக்ஷன்ஸுக்கு ஒயர் நம்ம என்ன ஒயர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5 square mm 2 core ஒயர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் வந்து சம்ப்பு. ஸோ சம்பில் வந்து ஓப்பன் வெல் மோட்டர் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான பைப்லேயே நம்ம இந்த ஒயரும் நம்ம இழுத்தாச்சு. ஸோ இதான் வந்து மேல் மாடியிலேருந்து வர இன்புட் ஒயரு. ஸோ மேலே ஷார்ட்டர் வச்சுருக்காங்க. ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு ஒயர் வந்து கீழே வந்து வருது. ஸோ இந்த மீட்டர் பாக்ஸ் பக்கத்துலேயே தான் நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம டேங்க்லேருந்து ஒரு லைன் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஸ்பேஸே இல்லை. ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ப்ளம்பிங் லைன் கூடவே நம்ம இந்த பைப்பையும் நம்ம டேக் பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி இடம் இல்லாத இடத்துல இது மாதிரி தான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ ரொம்ப சிம்பிளாகவும் நம்மளுக்கு ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம். ஸோ பைப் மட்டும் ஒரு கேஜான பைப்பை யூஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி சொல்யூஷன் போட்டு பைப் வந்து ஒட்டிக்கோங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா முக்கா பைப்பு தான். ஸோ 2 mm வந்து திக்னஸ் பைப்பு. ஸோ டேங்க்லேருந்து நம்ம ஒரு ஒயரை நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அதேமாதிரி மோட்டருடைய ஷார்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஷார்ட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டரும் ஒரு MCB மட்டும் தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை அந்த ஷார்ட்டரில். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதில் கனெக்ஷன் எப்படி கொடுக்குறது சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதிலே நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்புட் ஃபேஸ் நியூட்ரலு, அவுட்புட் ஃபேஸ் நியூட்ரலு, ஸோ அதேமாதிரி சம்புக்கான லைனு, டேங்க்குக்கான லைன் சொல்லிட்டு நம்மளுக்கு இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சம்புக்கு ஒரு லைன் வந்து லூப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லூப்பை நம்ம எடுத்துடணும். ஏன்னா சம்ப் இல்லாத வீட்டில் தான் நம்மளுக்கு இந்த லூப் தேவை. நம்ம சம்ப் இருக்கிறதுனால இந்த லூப்பை நம்ம எடுத்துகிட்டு இதில் நம்ம சம்போடைய ஃப்ளோட் சுவிட்சை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் போர்வெல்லில் இந்த ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த சம்போடைய லைனை டைரெக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டேங்க்குக்கு மட்டும் நீங்கள் இந்த லைன் கொடுத்தா போதும். ஸோ இப்போ நம்ம கனெக்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துட்டோம். ஸோ எப்படி கொடுத்துருக்கோம் சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம ஆட்டோமேட்டிக்கு ஒரு ஃபேஸ் நியூட்ரல் நம்ம இன்புட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ அதுலேருந்து அவுட்புட் நம்ம ஒரு ஃபேஸ் நியூட்ரல், மோட்டருக்கான ஃபேஸ் நியூட்ரல் எடுத்துருக்கோம். ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஷார்ட்டரில் ஃபேஸ் நியூட்ரல் இன்புட்டாக நம்ம கொடுத்தாச்சு. ஸோ ஃபேஸ் நியூட்ரல் மட்டும் கரெக்டாக வந்து கொடுங்க. ஸோ ஷார்ட்டர்லேருந்து நம்மளுக்கு RYB 3 ஒயரை நம்ம மோட்டருக்கான ஒயரை கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சம்போடைய ஃப்ளோட் சுவிட்சையும் டேங்கோடைய ஃப்ளோட் சுவிட்ச் வரையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ இதிலே வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து சம்புக்கான ஃப்ளோட் சுவிட்ச் ஒயரை கனெக்ட் பண்ணணும். ஸோ 2 ஒயர் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ எந்த ஒயர் வேணாலும் மாற்றி கனெக்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு 2 ஒயரில் டேங்க்லேருந்து வந்த ஃப்ளோட் சுவிட்சோட ஒயரை கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ஷன் எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஃப்ளோட் சுவிட்சை மட்டும் தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக்காக நம்ம எத்தனை HP மோட்டர் வரைக்கும் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 HP மோட்டர் வரைக்கும் நம்ம இதை டேரெக்டாக வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ 1 HPக்கு மேலே இருக்கிற எந்த மோட்டரையும் நம்ம டேரெக்டாக இந்த ஆட்டோமேட்டிக்கில் கனெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக் வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு நம்ம ஒரு தனி காண்டாக்டர் நம்ம யூஸ் பண்ணி தான் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இதுவே நம்மளுக்கு சப்மர்சிபிள் மோட்டர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் காண்டாக்டர் வரும். ஸோ அதில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சப்மர்சிபிள் மோட்டருடைய ஷார்ட்டரில் இந்த ஆட்டோமேட்டிக்கை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறது சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அந்த ஃப்ளோட் சுவிட்ச் எப்படி வந்து ஒர்க் ஆகுது, ஸோ எப்படி நம்ம அதை செக் பண்ணி கனெக்ட் பண்ணுறது சொல்லிட்டு பார்ப்போம். இந்த ஃப்ளோட் சுவிட்சில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 ஒயர் வந்து அவுட்புட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெட்டு, ஒரு பிளாக், ஒரு ப்ளூ ஒயர் கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிமீட்டர் நம்ம கண்டினியூ மோடில் நம்ம வச்சுருக்கோம். ஸோ ஏதாவது ஒரு 2 ஒயர் நம்ம மல்டிமீட்டருடைய ப்ரோபில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃப்ளோட் சுவிட்சை நம்ம மேலே தூக்கும்போது நம்மளுக்கு கண்டினியூட்டி ஆகுது. ஸோ கீழே இறக்கும்போது நம்மளுக்கு டிஸ்கனெக்ட் ஆகிடுது. ஸோ இந்த ஃப்ளோட் சுவிட்ச் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீழ்ப்பக்கமாக இருக்கும்போது சர்க்யூட் வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இது நார்மலாக வந்து ஓப்பன் சர்க்யூட்டோடைய ஒயர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது நம்ம சம்புக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒயர்ஸு. ஸோ பிளாக் நம்ம கட் பண்ணிவிட்டு ரெட்டும் ப்ளூ மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ அந்த சம்பில் நம்ம எப்படி மெஷர்மெண்ட் கொடுக்குறது அப்படி சொல்லிட்டு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல முடியாது. ஸோ அதனால் நம்ம மேலே டேங்க்கில் எப்படி வந்து மெஷர்மெண்ட்டை பண்ணி
இந்த ஃப்ளோட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுற சொல்கிறேன். ஸோ எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மோட்டர்லேருந்து கீழே வந்து ஓப்பன் வெல் மோட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த மோட்டர்லேருந்து ஒரு அரடி வந்து எப்பயுமே தண்ணி இருக்கிற மாதிரி ஸோ இந்த ஃப்ளோட்டை நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டேங்க்கில் ஒயர் போகிறதுக்காக நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கிறோம். ஸோ அந்த டேங்க்கில் எப்படி நம்ம மெஷர்மெண்ட் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு தேவையான மெஷர்மெண்ட் எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ எப்படி வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 டேங்க் அளவுக்கு தண்ணி எப்பயுமே இருக்கிற மாதிரி ஸோ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஏன்னா போர் மோட்டர் வந்து ப்ரெஷராக வரும் அப்படின்றதுனால, ஸோ அடியில் இருக்கிற தண்ணி வந்து கலங்கும் அப்படின்றதுனால ஸோ தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதே ப்ரெஷர் இல்லாத மோட்டர் எதுவாக இருந்தாலும் ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே கூட நம்ம வைக்கலாம். ஸோ இது ப்ரெஷராக வரும் அப்படின்றதுனால ஸோ அடியில் டஸ்ட் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஸோ கலங்கி உள்ள தண்ணி வரும்ன்றதுனால ஸோ கொஞ்சம் ஹைட்டாக நம்ம வச்சுருக்கோம். ஸோ நம்ம எடுத்த மெஷர்மெண்ட்டில் பாதியாக டிவைட் பண்ணி ஸோ அந்த ஃப்ளோட் சுவிட்ச் கூடவே ஒரு வெயிட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சம்பில் நம்ம ஃப்ளோட் சுவிட்சை கனெக்ட் பண்ணும்போது நார்மலி ஓப்பன் சர்க்யூட்டோட ஒயர் தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ டேங்க்கில் நம்ம கனெக்ட் பண்ணும்போது நார்மலி க்ளோஸ்டு சர்க்யூட்டோட ஒயரில் தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ ஆட்டோமேட்டிக் யூனிட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கலர் கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு சில பிராண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கலர் வந்து மாறும். ஸோ ஒரே பிராண்டு நம்ம யூனிட்டும் ஆட்டோமேட்டிக் சுவிட்சை நம்ம வாங்கணும் அப்படின்னா ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, கலர் கோடு மேட்ச் ஆகிடும். ஸோ வேறு பிராண்டில் நம்ம வாங்கும்போது மேட்ச் ஆகாது. ஸோ கனெக்ஷன் எல்லாமே நம்ம கொடுத்து ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த யூனிட் எப்படி ஒர்க் ஆகுது சொல்லிட்டு நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ சம்பு இப்போ தண்ணி ஃபுல்லாக இருக்கிறதுனால ஸோ ட்ரையாக இருந்தால் எப்படி வந்து இந்த ஃப்ளோட் சுவிட்ச் இருக்குமோ ஸோ அப்படி நான் இந்த ஃப்ளோட் சுவிட்சை வச்சுருக்கேன். இப்போது இந்த யூனிட்டில் பாருங்கள், நம்மளுக்கு சம்ப் எம்டின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இண்டிகேஷன் எரியுது. ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு மோட்டர் வந்து ஆன் ஆகாது. ஸோ இது தண்ணியில் நான் போட்டுறேன். ஸோ தண்ணி ஃபில்லாக இருக்கிறதுனால ஃப்ளோட் சுவிட்ச் நம்மளுக்கு மேலே இருக்குது. ஸோ இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த இண்டிகேஷன் போயிடுச்சு. ஸோ டேங்க் ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இண்டிகேஷன் காமிக்குது. ஸோ டேங்க் தண்ணி ஃபுல்லாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஸோ இந்த இண்டிகேஷன் வந்து காமிக்குது. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோ மேனுவல் சொல்லிட்டு 2 மோடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் ஒர்க் ஆகாத டைமில் நீங்கள் மேனுவல் மோடில் மோட்டர் நீங்கள் எமர்ஜென்சியாக நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.